வணக்கம் வந்தனம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, அம்மாவுக்கு ரொம்ப நாளாக பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகலான்னு இருக்கோம். ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ் ஒரேடியாக வந்துடுச்சு. ஸோ நான் வந்து உமன் ஃப்ரீ பஸ்ஸில் வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரேடியாக வந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக வந்துடுச்சு. ரொம்ப வெயிலுங்க. அப்போ வந்து ரொம்ப செம்ம வெயில். ஒரேடியாக ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாச்சு. அம்மா ரொம்ப தூரமாக நடந்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப பல்லு வலிக்குது, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சைடு பல் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவங்களும் வந்தாங்க. அவங்க தான் எங்கள் அம்மா. இங்கேயே கொஞ்சம் நேரம் படுங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பெரிய டாக்டரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனவங்க தான். ரொம்ப நேரமாக ஆளை காணும். ஆப்போசிட்டில் நானும் வந்து படுத்துட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் பல்லு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நானும் அதில் வந்து ஓகே நம்மளும் வந்திருக்குமே, நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு நானும் பூச்சி பல்ல இருந்தது, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆப்போசிட் சைடில் நான் தான் இருந்தேன். அம்மாவை உட்கார வச்சுட்டு போனவங்க தான். இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே வரல. கரெக்டாக ஒரு 1/2 hour ஆச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த பல்லு தாங்க ரொம்ப நாளாக வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு யாருமே வரல. நானும் அப்படியே சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற டாக்டர் நான் வீடியோ இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த பல்லு சொத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் தான். ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஆப்போசிட்ல எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு பல்லு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷமா அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக, ரொம்ப செம்ம காமெடியாக இருந்தது. எனக்கு ஒரே டைலாக்ஸ் தான் வந்தது. இப்போ பேசு அப்படின்ற டைலாக்ஸ் தான் என் மைண்ட் ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க பார்த்துருந்தோம். அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. அவங்களே அப்படிதான். அப்புறம் நம்மளுக்கும் அப்படிதான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பல்லெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம். இது டே 2. அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாகவே பேக் பெயின் இருக்குது. ஸோ அதனால் பல்லு பார்க்க போகும்போது இதுவும் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மறுநாள் வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து மறுநாள் கிளம்பி போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. வழக்கம் போல் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அங்கே வந்தால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் அங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டோக்கன் போடுறதுக்கு போயிட்டோம். டோக்கனும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், யாருமே வரல. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்தாரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அம்மா போய் ஏறி பார்த்துக்கிட்டாங்க ஸ்கேன் எடுக்க. அப்புறம் அவர் வந்து கதெல்லாம் மூடுங்க, கதெல்லாம் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதை மூடிட்டு போயிட்டாரு. இதோட நான் வீடியோவும் எடுக்கல. ரொம்ப நேரமாக என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கேன் எடுக்க. ஏன்னா பின்னாடி எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி படுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு அம்மா ரொம்ப நேரமே உள்ளே படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரமே உள்ளே படுத்துட்டாங்க, யாரும் ஒன்றும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போய் கூப்பிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கரண்ட் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு கரண்ட் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. டே 3 ஆக்சுவலாக டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 7 days வைக்கணும் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து செகண்ட் டேவாக நாங்கள் வந்திருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் சுற்றிட்டு இருக்கோம் அம்மாக்காக. இருந்தாலும் ஓகே பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கரண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வச்சா ரொம்ப நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழிகள் இல்லை. அதனால தான் ரொம்ப நேரமாக நடந்து கூட்டிட்டு போனேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் ரொம்ப லாங்கு. அதனால நடந்தே தான் அம்மா கூட்டிட்டு போனேன். இந்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் போச்சு. இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூஸ் போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் பார்ப்பாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க, எங்களை ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு ஒரு பயத்திலேயே தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப ஒரு பயந்துட்டு தான் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுடுவாங்களோன்னு ஒரு பயத்திலேயே வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அசால்ட்டானா யாரையும் எப்படியும் வீடியோ எடுக்க முடியாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸில் போட்டிருப்போம், ஒரு கேக்கோட ஸ்டோரியை போட்டிருப்பேன். அதுக்கு வீடியோ எடுக்கும்போது ஒரு அக்கா நடுவில் வந்தாங்க. எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஐயோ அக்கா, நான் உங்களெல்லாம் வீடியோ எடுக்கல, நான் கேக்க தாங்க எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. பட் சில பேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல, இங்க எடுங்க, டெலிட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஓகே. ஆனால் வெளியில வந்து விளாக் எல்லாம் வெளியே வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோவில் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால எனக்கு இந்த மாதிரி தெரியுதா இல்லை என்னன்னு தெரியல. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ